ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே செயற்பாடு ஒன்றினை பார்த்திருக்கிறோம் காசேடு தொடர்பாக. இன்று நாங்கள் மாணவர்களே காசேடு தொடர்பான இரண்டாவது செயற்பாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எனவே பார்ப்போம், இந்த இரண்டாவது செயற்பாட்டில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பாருங்கள், கணேசன் வியாபாரத்தில் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற காசு கொடுக்கல் வாங்கல்கள் வருமாறு. எனவே அதை முன்னால் சொல்லிவிட்டார்கள், காசு கொடுக்கல் வாங்கல் என்று. எனவே பார்ப்போம், திகதி, பற்றுச்சீட்டு, கச்சாத்து இலக்கங்கள். எனவே 2 இலக்கங்களும் இதற்குள் அமைந்திருக்கிறது. விபரம் தந்திருக்கிறார்கள், உரிமையாளரிட்ட மூலதனம், வங்கி கடன் பெறுதல் போன்ற விடயங்கள். தொகையினை பாருங்கள், தந்திருக்கிறார்கள். பார்ப்போம், வேண்டப்படுவது 2018 மார்ச் மாதத்திற்கான காசேடு. அதன் ஆரம்ப மிகுதி 1 லட்சம் என்று கொள்ளலாம். எனவே இந்த நிறுவனம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எனவே அந்த நிறுவனத்தில் ஆரம்ப மிகுதிகள் காணப்படுகிறது. எனவே ஆரம்ப மிகுதியினை நாங்கள் எவ்வாறு போடுவது என்பதை நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை. இதற்கு முன்னால் செய்த கணக்கில் நாங்கள் ஆரம்ப மிகுதி இல்லாமல் ஒரு நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை பார்த்திருந்தோம். இப்பொழுது மாணவர்களை நாங்கள் ஆரம்ப மிகுதியுடன் என்ன செய்ய போகிறோம்? கணக்குகளை செய்ய போகிறோம். உரிய பேரேடுகள். எனவே பேரேடுகள் வேண்டும். பொதுவாக பார்ப்போம் எத்தனை பேரேடுகள் வேண்டும் என்று. மூலதன கணக்கு, வங்கி கடன் கணக்கு, இருப்பு கணக்கு, விற்பனை கணக்கு, காப்புறுதி கணக்கு 5, 6, பெற்ற பங்கு லாப கணக்கு, பின்னர் வங்கி கணக்கு, வட்டி வருமான கணக்கு, தவணை கட்டணம் செலுத்துதல். எனவே அது வங்கி கடன் கணக்கில், வங்கி கணக்கில் அது இருக்கும். பின்னர் பற்று. இவ்வாறு கணக்குகள் அமைந்திருக்கின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொதுவாக 10 கணக்குகள் போன்று இங்கே இருக்கிறது. எனவே காசேடு தவிர்ந்த 10 பேரேடுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதில் அடிக்க வேண்டும். எனவே பார்ப்போம், நாங்கள் காசேட்டினை முதலாவது அடிப்போம். காசேட்டை நாங்கள் முதலாம் நிரலில் பெரிதாக அடித்துக்கொள்வோம். பாருங்கள், காசு கணக்கு அல்லது காசேடு என்று சொல்லுவோம். பாருங்கள், எழுதிக்கொள்வோம். காசேடு, தொகை, விபரம், கைச்சாத்து இலக்கம், திகதி. எனவே திகதிக்கு நாங்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்வோம். தொகை, பின்னர் திகதி. இவ்வாறு அடித்துக்கொள்வோம் பிள்ளைகளா. பாருங்கள், காசேடு எழுதிக்கொள்வோம். காசேடு, திகதி, பற்றுச்சீட்டு இலக்கம், விபரம், தொகை. திகதி, பின்னர் கைச்சாத்து இலக்கம், விபரம், தொகை. இவ்வாறு நாங்கள் காசேட்டினை அடித்து விட்டோம். பின்னர் நாங்கள் பேரேட்டு கணக்குகளை அடித்துக்கொள்வோம். 10 பேரேட்டு கணக்குகள் தேவை என்பதை நாங்கள் மேலோட்டமாக என்ன செய்திருக்கிறோம்? பார்த்து இருக்கிறோம். எனவே எழுதுவோம்.
தொகை விபரம் பின்னர் திகதி. தொகை விபரம் திகதி. 3 கணக்குகள். திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. 6 கணக்குகள். திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. 9 கணக்குகள். பின்னர் 10ஆம் கணக்கில் உங்களுக்கு டி வடிவத்தை நான் இங்கே அறிமுகப்படுத்த போகிறேன். டி வடிவம். திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. இதே கணக்கினை நாங்கள் டி வடிவில் செய்வது எப்படி என்பதையும் நாம் இங்கே பார்ப்போம். எனவே நாங்கள் கணக்குகளுக்கு போவோம் மாணவர்களே. இந்த ஒவ்வொரு கணக்கிலும் நான் ஒவ்வொரு முறைகளை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். எனவே முன்னர் செய்த கணக்கில் நான் இலகுவாக சமப்படுத்துவது எப்படி என்பதை பார்த்திருந்தோம். இந்த கணக்கில் நாங்கள் டி ஃபார்ம் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். முதலாவது பாருங்கள், கணேசன் வியாபாரம் 2018 மார்ச் மாதம். எனவே மார்ச் மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல் தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். எனவே காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் இங்கே காசேட்டினை செய்யும் பொழுது முதலாவது ஆரம்ப மிகுதியினை போட வேண்டும். எனவே முக்கியமான ஒரு விடயம். எனவே 2018 3ஆம் மாதம் 1ஆம் திகதி, 3ஆம் மாதத்தின் 1ஆம் திகதியில் 1,00,000 ரூபாய் மீதி வந்தது இருக்கும். எனவே எழுதி கொள்வோம். மீதி வந்தது எப்பொழுதும் காசேட்டில் வரவு பக்கம் இருக்கும். எனவே 2018 3ஆம் மாதம் 1ஆம் திகதி நாங்கள் மீதி வந்தது என்று சொல்லுவோம். மீதி வந்தது எவ்வளவு இருக்கிறது மாணவர்களே? 1,00,000 ரூபாய் இருக்கிறது. எனவே 1,00,000 ரூபாய். பாருங்கள், 1,00,000 ரூபாவினை எழுதி கொள்ள வேண்டும். மீதி வந்தது, மீதி வந்தது என்று சொல்லுவோம். எனவே மீதி வந்தது. பாருங்கள், 1,00,000 ரூபாய். ஆரம்ப மிகுதியினை எழுத வேண்டும். இங்கே நாங்கள் ஆரம்ப மிகுதி என்றும் எழுத முடியும், அல்லது நாங்கள் மீதி வந்தது என்று எழுதுவது சுகம். காரணம், நாங்கள் சமப்படுத்தும் பொழுது கீழே மீதி வந்தது, மீதி சென்றது என்று தான் எழுதினோம். அதற்கு பின் அதன் தொடர்தான் இங்கே ஆரம்பத்தில் நாங்கள் செய்வது போன்று வரும். எனவே மீதி வந்தது என்று நாங்கள் போன மாதம் செய்து வைத்திருப்போம். அதன் தொடராக இந்த கணக்கு அமையப் போகிறது.
எனவே அந்த தொடரினை நாங்கள் காட்டுவதற்காக இங்கே மீதி வந்தது என்றே செய்வோம். கணக்குகளுக்கு போவோம் மாணவர்களே. முதலாம் கொடுக்கல் வாங்கல். முதலாம் மாதம் 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. உரிமையாளர் இட்ட மூலதனம் 2 லட்சம். உரிமையாளர் இட்ட மூலதனம் 2 லட்சம் ரூபாய். எனவே எழுதுவோம். உரிமையாளர் மூலதனம் இட்டால் இரட்டை பதிவு என்ன? காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. எனவே காசு கணக்கில் முதலாவது பதிவோம். காசு கணக்கு வரவு. மூலதன கணக்கில் செலவு. எனவே மூலதனம் அல்லது மூலதன கணக்கு. 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. எனவே எழுதுவோம். 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. இலக்கம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இலக்கம் 111. எனவே எழுதுவோம் 111. காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. எனவே எழுதுவோம். மூலதன கணக்கில் இல்லை. எனவே எழுதிக்கொள்வோம் மூலதன கணக்கு செலவு. மூலதன கணக்கில் செலவு. திகதி, விவரம், தொகை. மூலதன கணக்கில் செலவு 2 லட்சம் ரூபாய். 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. காசு கணக்கு. காசு கணக்கு பாருங்கள் எழுதிவிட்டோம். 2ஆம் கொடுக்கல் வாங்கலுக்கு செல்வோம். பாருங்கள் காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவினை பதிந்து விட்டோம். அடுத்ததாக 2ஆம் கொடுக்கல் வாங்கல். முதலாம் கொடுக்கல் வாங்கலை முடித்து விட்டோம். 3ஆம் மாதம் 2ஆம் திகதி. 3ஆம் மாதம் 2ஆம் திகதி. பாருங்கள் 11/2. வங்கி கடன் பெற்றது 1 லட்சம் ரூபாய். வங்கி கடன் பெற்றால் காசு வரும். காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. எனவே 2ஆம் திகதி எழுதுவோம். 3ஆம் மாதம் 2ஆம் திகதி. காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. தொகையினை பார்ப்போம். 1 லட்சம் ரூபாய். எனவே 1 லட்சம் ரூபாய் வங்கி கடனுக்கு போகும். வங்கி கடன். காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு என்று பதிய வேண்டும். 112. வங்கி கடன் கணக்கில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செலவில் பதிய வேண்டும். வங்கி கடன். வங்கி கடன் கணக்கில் செலவு பக்கம். திகதி, விவரம், தொகை. திகதி, விவரம், தொகை. செலவு பக்கம் பதிவோம். 1 லட்சம் ரூபாய். 3ஆம் மாதம் 2ஆம் திகதி. காசு கணக்கு. காசு கணக்கு பாருங்கள். காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. எனவே அதே திகதியில் அமைந்திருக்கும். எனவே கொடுக்கல் வாங்கல் 2ஐ பதிந்து விட்டோம். கொடுக்கல் வாங்கல் 3. பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் 3. 3ஆம் மாதம் 4ஆம் திகதி. என்ன நடக்கிறது பார்ப்போம். 221. இருப்புக்கள் கொள்வனவு 50,000 ரூபாய். இருப்புக்களை கொள்வனவு செய்தால் என்ன நடக்கும்? காசு வெளியே போகும். எனவே இருப்புக்கள் வரும். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் கொள்வனவு கணக்கு. எனவே இரட்டை பதிவை சொல்லுங்கள் பார்ப்போம். கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 50,000, காசு கணக்கு செலவு 50,000.
முதலாம் மாதம் 4ஆம் திகதி. எழுதுவோம். மூன்றாம் மாதம் 4ஆம் திகதி. 221 கைச்சாத்து இலக்கம் 221. தொகையினை பாருங்கள். இருப்பு கொள்வனவு 50,000 ரூபாய். எனவே 50,000 ரூபாய் கொள்வனவு செய்தால் காசு போகும். எனவே செலவு பக்கம். கொள்வனவு கணக்கு. அடுத்த கணக்கின் பெயர் கொள்வனவு கணக்கு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எழுதுவோம். கொள்வனவு கணக்கு. திகதி, விபரம், தொகை. திகதி, விபரம், தொகை. எனவே பாருங்கள், கொள்வனவு கணக்கு வரவு. கொள்வனவு கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகளா? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் வரும். 3ஆம் மாதம் 4ஆம் திகதி. காசு கணக்கு. பாருங்கள், காசு கணக்கு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 50,000 காசு கணக்குக்கு சென்றிருக்கிறது. காசு கணக்கில் செலவு பாருங்கள், காசு கணக்கில் செலவு 50,000 அதே திகதியில் அமைந்திருக்கிறது. எனவே பாருங்கள், இலகுவாக பதிந்து கொண்டு போகிறோம். அடுத்த விடயம், 3ஆம் மாதம் 10ஆம் திகதி. இருப்பு விற்பனை. இருப்புக்கள் விற்பனை செய்யப்பட்டால் காசு வரும். உடன் விற்பனை. எனவே காசு வரும். விற்பனை ஒரு வருமான கணக்கு. வருமானங்கள் செலவு மிகுதி. எனவே காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இதற்கான இரட்டை பதிவினை முறையாக சொல்லுங்கள். இருப்பு விற்பனை 1,20,000 ரூபாய். காசு கணக்கு வரவு 1,20,000 ரூபாய். விற்பனை கணக்கு செலவு 1,20,000 ரூபாய். எனவே மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். காசு கணக்கு வரவு 1,20,000 ரூபாய். விற்பனை கணக்கு செலவு 1,20,000 ரூபாய். எனவே பதிவோம். காசு கணக்கில் வரவு 3/10. 3ஆம் மாதம் 10ஆம் திகதி. காசு கணக்கு வருகிறது விற்பனை வடிவில். என்ன வடிவில்? விற்பனை கணக்கு 1,20,000 ரூபாய். பற்றுச்சீட்டு 113. பாருங்கள், 113. எனவே காசு கணக்கு வரவு 1,20,000 ரூபாய். விற்பனை கணக்கு பாருங்கள், விற்பனை கணக்கு இருக்கிறதா? விற்பனை கணக்கு இல்லை. அடுத்து கொள்வோம். விற்பனை கணக்கு. விற்பனை கணக்கு. விற்பனை கணக்கு செலவு பாருங்கள், தொகையினை 1,20,000 ரூபாய். எனவே பாருங்கள், 1,20,000 ரூபாவினை பதிய வேண்டும். விற்பனை கணக்கு செலவு 1,20,000 ரூபாய். 3/10 காசு கணக்கு. எழுதுவோம். திகதி, விபரம், தொகை. திகதி, விபரம், தொகை. இதை பாருங்கள், இவ்வாறு எழுதி கொண்டு போகலாம். அடுத்த விடயம் பாருங்கள். இங்கே நாங்கள் பதிந்தது சரியா என்று பார்ப்போம். காசு கணக்கு வரவு 1,20,000. விற்பனை கணக்கு செலவு 1,20,000. சரியாக பதிந்திருக்கிறோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல். 3ஆம் மாதம் 12ஆம் திகதி.
244 காப்புறுதி செலுத்தி இருக்கிறோம் 12,000 ரூபாய். காப்புறுதி செலுத்தி இருக்கிறோம் 12,000 ரூபாய். காப்புறுதி செலுத்தப்பட்டால் இரட்டை பதிவை சொல்லுங்கள் பார்ப்போம். காசு வெளியே போகும். காப்புறுதி என்பது ஒரு செலவீன கணக்கு. செலவீன கணக்குகள் வரவு மிகுதி. எனவே காப்புறுதி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காப்புறுதி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காப்புறுதி கணக்கு எங்களிடம் இல்லை. காசில் முதலாவது பதிவோம் 12,000 ரூபாய். எனவே 3ஆம் மாதம் 12ஆம் திகதி 12,000 ரூபாய். என்ன செலுத்தியிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். காப்புறுதியை செலுத்தியிருக்கிறோம். எனவே காப்புறுதி 12,000 ரூபாய். 244 244 காப்புறுதி. காப்புறுதியினை செலுத்தியிருக்கிறோம். பாருங்கள், காப்புறுதி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசு கணக்கில் செலவில் பதிந்து விட்டோம். காப்புறுதி கணக்கில் வரவில் பதிய வேண்டும். எனவே காப்புறுதி கணக்கை பார்ப்போம். இல்லை. அடுத்துக் கொள்வோம் காப்புறுதி கணக்கு. காப்புறுதி கணக்கு திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. பார்ப்போம். காப்புறுதி கணக்கில் வரவு 12,000 ரூபாய். எனவே 12,000 ரூபாய் காப்புறுதி கணக்கில் வரும். 3ஆம் மாதம் 12ஆம் திகதி எழுதுவோம். காசு கணக்கு. காசு கணக்கு. காப்புறுதி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பாருங்கள், காசு கணக்கு செலவு. எனவே இரண்டையும் பதிந்து விட்டோம். அடுத்ததாக 3ஆம் மாதம் 15ஆம் திகதி வாடகை செலுத்தியது 18,000 ரூபாய். எனவே வாடகையை கொடுத்திருந்தால், வாடகையை நாங்கள் செலுத்தி இருந்தால் அதன் இரட்டை பதிவு எவ்வாறு அமையும்? வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஒரு செலவொன்றை கொடுத்திருக்கிறோம். செலவனைத்தும் வரவு மிகுதி. எனவே வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே காசில் பதிவோம் 18,000 ரூபாய். 3ஆம் மாதம் 15 18,000 ரூபாய் என்ன செலுத்துகிறோம்? பாருங்கள், வாடகை. எனவே வாடகை 266. பாருங்கள், 266. எனவே காசேட்டில் செலவு பக்கம் 18,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். வாடகை கணக்கு வரவு. எனவே 3/15 வாடகை கணக்கு வரவு. வாடகை கணக்கு திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகையாக இருக்கும். எனவே காப்புறுதி கணக்கில் வரவு என்பதை போல வாடகை கணக்கிலும் வரவு 18,000 ரூபாய். 3ஆம் மாதம் 15ஆம் திகதி காசு கணக்கு. எங்கே சென்றிருக்கிறது அடுத்த கணக்கு? காசு கணக்கு. எனவே வாடகை கணக்கு வரவு 18,000, காசு கணக்கு செலவு 18,000 ரூபாய். எனவே இவ்வாறு அமை. அடுத்த கொடுக்கல் வாங்க. 3ஆம் மாதம் 20ஆம் திகதி 1/4 பங்கு லாபம் பெற்றது. பங்கு லாபம் என்பது மாணவர்களே ஒரு வருமானம். வருமானங்கள் பொதுவாக செலவு மிகுதி. எனவே காசு வரும். காசு கணக்கு வரவு,
பங்கு லாப வருமான கணக்கு செலவு. எனவே 20,000 ரூபாய். பதிவோம். 20ஆம் திகதி பங்கு லாப வருமானத்தை எடுத்திருக்கிறோம். எனவே எழுதுவோம் 3ஆம் மாதம் 20ஆம் திகதி நாங்கள் 20,000 ரூபாய் எடுத்திருக்கிறோம். என்ன வருமானம்? பங்கு லாப வருமானம். பங்கு லாப வருமானம் பாருங்கள். பங்கு லாப வருமானம் 114 பாருங்கள். காசு கணக்கு வரவு 20,000. அடுத்த கணக்கு எங்கே போகும்? பங்கு லாப வருமான கணக்கில் செலவு. எனவே எழுதுவோம் பங்கு லாப வருமான கணக்கு. பங்கு லாப வருமான கணக்கு. பங்கு லாப வருமான கணக்கு. பங்கு லாப வருமான கணக்கு என்று போட வேண்டும். காரணம் பங்கு லாபம் கொடுக்கப்பட்ட பங்கு லாபமும் இருக்கிறது, பெறப்பட்ட பங்கு லாபமும் இருக்கிறது. நாங்கள் இங்கே பெற்றிருக்கிறோம். எனவே பங்கு லாப வருமான கணக்கு என்று போடுவதுதான் சரி. எனவே பங்கு லாப வருமான கணக்கில் செலவு பக்கத்தில் நாங்கள் எழுத வேண்டும். திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. எனவே மாணவர்களே, பங்கு லாப வருமான கணக்கில் செலவு பக்கம் பதிவோம் 20,000 ரூபாய். 320 காசு கணக்கு. காசு கணக்கு பாருங்கள். பங்கு லாப வருமான கணக்கில் செலவு, காசு கணக்கில் வர பாருங்கள். காசு கணக்கில் வர இவ்வாறு பதிய வேண்டும். இரட்டை பதிவினை அவ்வாறு நாங்கள் பதிந்து கொண்டு போகிறோம். எனவே இரட்டை பதிவில் நாங்கள் தவறு விட்டோமாக இருந்தால் முழு கணக்குமே எங்களுக்கு பிழையாக மாறிவிடும். அடுத்தபடியாம் 3ஆம் மாதம் 22ஆம் திகதி 277 என்ற இலக்கம் கொண்ட வங்கி வைப்புக்கள் 30,000 ரூபாய். நாங்கள் வங்கியில் பணத்தினை என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். எனவே அதன் இரட்டை பதிவை சொல்லுங்கள் பார்ப்போம். வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. மீண்டும் ஒரு முறை, வங்கியில் பணத்தை வைப்பிலிட்டால் இரட்டை பதிவு என்ன? வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கில் செலவு. எனவே எழுதுவோம். காசு கணக்கில் செலவை முதலாவது எழுதுவோம். 30,000 ரூபாய். 30,000 ரூபாய். 3ஆம் மாதம் 22ஆம் திகதி 30,000 ரூபாய் வங்கியில் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. எனவே வங்கி கணக்கு. வங்கி கணக்கு பாருங்கள் 277. எனவே எழுதுவோம் 277. காசு கணக்கு செலவு, வங்கி கணக்கில் வரவு. எனவே வங்கி கணக்கில் வரவு 30,000-ஐ எழுத வேண்டும். பாருங்கள் வங்கி கணக்கு எழுதுவோம். வங்கி கணக்கு வரவில் 30,000 ரூபாய். திகதி விவரம் தொகை. திகதி விவரம் தொகை. வங்கி கணக்கில் வரவு 30,000 ரூபாய். 3ஆம் மாதம் 22ஆம் திகதி எங்கே செல்லும்? காசு கணக்கு. காசு கணக்கு. எனவே அடுத்த கணக்கின் பெயரை எழுதினால் வரவு செலவு என்று 2 இரட்டை பதிவுகள் இருக்கும் பொழுது வரவு பக்கத்துக்கு ஏற்ற செலவு பக்கத்தையும் செலவு பக்க பெயரேட்டில் வரவு பதிவையும் விவரமாக எழுத வேண்டும். வங்கி கணக்கு வரவு 30,000, காசு கணக்கு செலவு 30,000. வங்கி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 30,000 ரூபாய். பதிந்து விட்டோம். அடுத்த விடயம் 3ஆம் மாதம் 24ஆம் திகதி
115 வட்டி வருமானம் 3000 ரூபாய். வட்டி ஒரு வருமானம். எனவே வருமானமாக பெற்றிருக்கிறோம். வருமான கணக்கு என்று சொல்லுவோம். எனவே வட்டி வருமானம் வருமானமாக பெற்றால் காசு வரும். எனவே காசு கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கு செலவு. காசு வடிவில் சொத்து கூடியிருக்கும், வட்டி வருமான வடிவில் வருமானம் கூடியிருக்கும். எனவே காசு என்பது சொத்து கணக்கு, சொத்துக்கள் வரவு மிகுதி, வரவு மிகுதி கூட வேண்டுமாயின் வரவு பக்கம், காசு கணக்கு வரவு. வட்டி வருமானம் என்பது வருமான கணக்கு, செலவு மிகுதி, செலவு மிகுதி கூட வேண்டுமாயின் செலவு பக்கம். எனவே காசு கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கு செலவு 3000 ரூபாய். எழுதுவோம். 3ஆம் மாதம் 24ஆம் திகதி 115. எனவே எழுதுவோம் வட்டி வருமானம். வட்டி வருமானம் தொகை வட்டி வருமானம் 3000 ரூபாய். வட்டி வருமானம் 3000 ரூபாய். எனவே எழுதிவிட்டோம். பாருங்கள், வட்டி வருமான கணக்கு வரவு, வட்டி வருமானத்தை வாங்கியிருக்கிறோம். காசு கணக்கில் வரவு, வட்டி வருமான கணக்கில் செலவு. எனவே காசில் வரவை பதிந்து விட்டோம். காசு கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கில் செலவு. எழுதுவோம். வட்டி வருமான கணக்கு. பாருங்கள், திகதி, விபரம், தொகை. திகதி, விபரம், தொகை. எனவே எழுதுவோம். காசு கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கு செலவு 3000 ரூபாய். எனவே எழுதுவோம். இங்கே 3ஆம் மாதம் 24ஆம் திகதி காசு கணக்கு. காசு கணக்கு என்று எழுதுவோம். எனவே காசு கணக்கு அங்கே நாங்கள் வரவில் எழுதிவிட்டோம். வட்டி வருமான கணக்கு இங்கே செலவில் பதிந்து விட்டோம். எனவே எங்களுடைய கணக்கு இரட்டை பதிவுக்கு ஏற்ற வகையில் செய்திருக்கிறோம். காசு கணக்கு வரவு, வட்டி வருமான கணக்கு செலவு. எனவே இதனையும் நாங்கள் பதிந்திருக்கிறோம். 3ஆம் மாதம் 31ஆம் திகதி பாருங்கள், 288 என்ற வங்கி தவணை கட்டணம் செலுத்துதல் 11000 ரூபாய். வங்கி தவணை கட்டணம் செலுத்தி இருக்கிறோம். காசு வெளியே போகும். காசு வடிவில் சொத்து குறையும், வங்கி கடன் வடிவில் பொறுப்பு குறையும். எனவே சொத்து குறைந்தால் என்ன? காசு கணக்கில் செலவு வைக்க வேண்டும். எனவே காசு கணக்கில் செலவு, வங்கி கடன் வடிவில் பொறுப்பு குறைகிறது. வங்கி கடன் ஒரு பொறுப்பு கணக்கு. பொறுப்பு கணக்குகள் என்ன மிகுதி பிள்ளைகளா? செலவு மிகுதி. செலவு மிகுதி ஒன்று குறைய வேண்டுமாயின் வரவு பக்கம் வைக்க வேண்டும். எனவே வங்கி கடன் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே வங்கி கடன் கணக்கு எவ்வளவு? 11000 ரூபாய். எழுதுவோம். 31ஆம் திகதி 3ஆம் மாதம் 31ஆம் திகதி 288 என்று சொல்லக்கூடிய ஒரு தொகையினை நாங்கள் செலுத்துகிறோம் வங்கி கடனாக. பாருங்கள், 11000 ரூபாய் செலுத்துகிறோம். 11000 ரூபாய் நாங்கள் செலுத்துகிறோம். எனவே செலுத்துவோம் 11000 ரூபாய் வங்கி கடன். பாருங்கள், காசு கணக்கில் செலவு, வங்கி கடன் கணக்கில் வரவு. பாருங்கள், வங்கி கடன் ஏற்கனவே இருக்கிறது. இதில் வரவு 11000 ரூபாய். 3ஆம் மாதம் 31ஆம் திகதி எப்படி கொடுக்கிறோம்? காசு வடிவில். எனவே காசு கணக்கு. பாருங்கள், இந்த திகதியில் வங்கி கடன் கணக்கு என்று எழுத வேண்டும். எனவே வங்கி கடன் கணக்கு வரவு, காசு கணக்கில் செலவு. வங்கி கடனில் வரவில் பதிந்து விட்டோம்.
காசு கணக்கில் இப்பொழுது நாங்கள் செலவில் பதிவு. பாருங்கள், காசு கணக்கில் செலவு பதிந்து விட்டோம். எனவே அந்த கொடுக்கல் வாங்கல் இரட்டை பதிவை முறையாக 2 பக்கம் பதிகிறோம். அடுத்த விடயம், அதே திகதியில் 2/8/9 உரிமையாளர் பற்று 2000. உரிமையாளர் பற்றிருக்கிறார் 2000. பற்றினால் பற்று கணக்கு வரவு. இங்கே ஒரு பற்றும் சொல்லவில்லை. காசு பற்றா, இருப்பு பற்றா, அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை பற்றிருக்கிறாரா என்பதை சொல்லி இல்லை என்பதனால் இது காசு பற்றாக கருதப்படுதல் வேண்டும். அவ்வாறு ஒன்றுமே சொல்லாவிட்டால் அது என்ன பற்று மாணவர்களே? காசு பற்று. கொள்வனவு என்று தனியாக தந்திருந்தால் காசு கொள்வனவு, விற்பனை என்று தனியாக தந்திருந்தால் காசு விற்பனை. அதே போன்று பற்று என்று அது சும்மா தந்திருந்தால் காசு பற்று என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 2000 ரூபாய் எழுத வேண்டும். 3ஆம் மாதம் 31ஆம் திகதி 2/8/9 பற்று. பற்று இருக்கிறோம். பற்றிய தொகை எவ்வளவு மாணவர்களே? 2000 ரூபாய். எனவே 2000 ரூபாய். பாருங்கள், காசு கணக்கில் செலவு, பற்று கணக்கில் வரவு. பற்று கணக்கை அடித்தோமா? இல்லை. எனவே பற்று கணக்கை அடித்துக் கொள்வோம். பாருங்கள், இங்கே அனைத்து கணக்கையும் முடித்து விட்டோம். இங்கே பற்று கணக்கை அடிப்போம். பற்று கணக்கு திகதி, விபரம், தொகை. திகதி, விபரம், தொகை. எனவே எழுதுவோம். பற்று கணக்கில் வரவு. பற்று கணக்கில் வரவு மாணவர்களே எவ்வளவு நாங்கள் பற்றிருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். பற்று கணக்கில் 2000 ரூபாய். எனவே எழுதுவோம் 2000 ரூபாய் மாத கடைசியில். மாத கடைசியில் பற்று கணக்கு வரவு 3000 ரூபாய். காசு கணக்கு. காசு கணக்கு. பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பாருங்கள், காசு கணக்கு செலவு 2000 ரூபாய் மாணவர்கள். 2000 ரூபாய் பதியுங்கள். பதிவோம் 2000 ரூபாய். எனவே அந்த குறிப்பிட்ட தொகையினை நாங்கள் சரியாக பதிய வேண்டும். இல்லை என்றால் பிழையாகிவிடும். இங்கே 2000 ரூபாய். எனவே பாருங்கள், காசு கணக்கில் செலவு பக்கம் 2000 ரூபாய், பற்று கணக்கில் வரவு பக்கம். இவ்வாறு பதிந்து முடிந்ததன் பின்னர் மாணவர்களே இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இதனை நாங்கள் காசேட்டினை சமப்படுத்தி காட்ட வேண்டும். பேரட்டினை சமப்படுத்தாவிட்டால் பிரச்சனை கிடையாது. நான் சமப்படுத்தி உங்களுக்கு காட்டுகிறேன். நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் சமப்படுத்தும் விதம் பற்றி. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் சமப்படுத்தி பார்ப்போம். பாருங்கள், இதனை சமப்படுத்துகிறேன். எனவே இவ்வாறு நாங்கள் சமப்படுத்துவோம். வரவு பக்கம் கூடுதலாக இருக்கும் பிள்ளைகளா? 0 0 0 3 2 4 பின்னர் 4 5 5,43,000. பாருங்கள், 5,43,000 என்பது இதற்குள் வரக்கூடிய அதிகமான தொகை. இங்கிருந்து பார்க்கும் பொழுது இங்கே என்ன செய்கிறது மாணவர்களே? கூடுதலான ஒரு தொகை இருக்கிறது. எனவே இதே தொகையினை நாங்கள் இங்கே போடுவோம். 5,43,000 ரூபாய். 43,000 ரூபாய். பாருங்கள், அங்குள்ள தொகையினை நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டுவோம். கூட்டினால் பாருங்கள்
பாருங்கள் இங்கே மாணவர்களே கூட்டும் தொகை இங்கே 20 30,000 30 60 1 10 பின்னர் 1 10உடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் 13,000 கூட்ட வேண்டும் 1 10 அதே போன்று 13,000 மீண்டும் ஒரு முறை 80,000 பின்னர் நாங்கள் சொல்லுவோம் 100 பின்னர் 110 110 13 123 என 123,000 வருகிறது 5,43,000 123,000 ரூபாவினை கழிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதே கூட்டுத்தொகையினை இங்கே கொண்டு போய்விட்டோம். பின்னர் இந்த தொகையினை கூட்ட வேண்டும். கூட்டினால் எங்களுக்கு வரக்கூடியது 1,23,000. பாருங்கள் 10 11 13க்கு 3 1 மிகுதம். பின்னர் நாங்கள் பார்த்தோம் 8 8 3 11 12. எனவே கழிப்போம் 0 0 0 0 2 4 4,20,000 ரூபாய். எனவே 4,20,000 ரூபாய் இங்கே வரும். எனவே அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் மீதி சென்றது. மாதத்தின் கடைசி 3ஆம் மாதம் 31. பின்னர் மீதி சென்றது செலவு பக்கம், மீதி வந்தது வரவு பக்கம். எனவே திகதியை போடுவோம். 4ஆம் மாதம் 1ஆம் திகதி. 3ஆம் மாதத்துக்கு பின்னர் உள்ள மாதம் 4ஆம் மாதம். எனவே 3ஆம் மாதம் இங்கே முடிந்து விட்டது. அடுத்த மாதம் சமனுக்கு பிறகு ஆரம்பிக்கும் 4ஆம் மாதம் 1ஆம் திகதி. எழுதுவோம். மீதி வந்தது. தொகை 4,20,000. பாருங்கள் 4,20,000 அதே தொகை இங்கே வர வேண்டும். எனவே காசேட்டுக்கான முழு புள்ளியும் இதனூடாக என்ன செய்து விடுமானவர்களே உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இதனை செய்கை வடிவில் செய்து பார்த்திருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய விடை அமையப் போகிறது. பாருங்கள், சுருக்கியும் பார்க்கலாம். இவ்வாறு என்ன செய்யும் மாணவர்களே எங்களுடைய விடை அமைந்திருக்கும். எனவே இதனை நாங்கள் பேரட்டுக்கு மாற்றிய விதம்தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் சமப்படுத்துவோம். நான் முன்னர் சொல்லி தந்திருக்கிறேன் இலகுவாக சமப்படுத்தும் முறை. பாருங்கள், இங்கே 2 லட்சம். எனவே 2 லட்சம் தான் மீதி வந்தது, மீதி சென்றதாக அமையும். மீதி சென்றது 3ஆம் மாதம் 31, 4ஆம் மாதம் 1 மீதி வந்தது 2 லட்சம் ரூபாய். இங்கே சமப்படுத்துவோம். பாருங்கள், 2 கணக்குகள் அமைந்திருக்கின்றன. எனவே கணக்கில் கூடிய தொகையினை பார்ப்பதற்கு சமப்படுத்துவோம். சமப்படுத்தினால் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய். பாருங்கள், 1 லட்சம் ரூபாவில் 11,000 ரூபாய். எனவே 89,000 ரூபாய் வரும். பாருங்கள், 10 10 மீதி சென்றது. பாருங்கள், 3ஆம் மாதம் 31, 4ஆம் மாதம் 1 மீதி வந்தது 89,000 ரூபாய். இங்கே பாருங்கள், 50,000 ரூபாய். எனவே 50 50. எனவே 50,000 ரூபாய் மீதி சென்றது. 3ஆம் மாதம் 31, 4ஆம் மாதம் 1ஆம் திகதி மீதி வந்தது 50,000 ரூபாய். பாருங்கள், இங்கே மாணவர்களே ஆரம்ப மீதி வந்தது என்று பதிந்திருக்கிறோம் 3ஆம் மாதம் 1ஆம் திகதி. எனவே 2ஆம் மாதம் 28ஆம் திகதி, அதாவது 2ஆம் மாத இறுதியின் மீதி சென்றது எவ்வளவாக இருந்திருக்கும்? 1 லட்சம் ரூபாவாக இருந்திருக்கும். அந்த மிகுதி தான் மீதி வந்ததாக அடுத்த மாதம் வந்திருக்கிறது. அதே போன்றுதான் இங்கேயும் மீதி சென்றது 4,20
மீதி வந்தது 4/20. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்ப இருப்பு ஆரம்ப மீதியாக இருக்கும். எனவே இங்கிருந்து நாங்கள் செய்து கொண்டு போனதை போன்று இங்கே நாங்கள் தொடர்ந்து கீழே செய்து கொண்டு போவோம். எனவே மேலே மீண்டும் மீண்டும் இந்த தலைப்புகளை நாங்கள் இட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனை நாங்கள் தொடர்ந்து கீழே செய்து கொண்டு போவோம். அதுதான் ஒவ்வொரு நிறுவனமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. எங்களுக்கு குறிப்பிட்ட 1 மாதம் 2 மாதம் மட்டும்தான் கணக்குகளை கேட்பார்கள். எனவே அந்த மாதத்துக்குரிய அல்லது 1 வருடத்துக்குரிய கொடுக்கல் வாங்கலை நாங்கள் ஒரே விதமாக செய்து காட்டினால் போதுமானது. பொதுவாக இந்த சமப்படுத்துவது மாணவர்களே 1 வருடத்துக்கு, இந்த சமப்படுத்தி முடிவது 1 வருடத்துக்காக இருக்கும். எனவே நாங்கள் இங்கே இலகுக்காக 1 மாதத்துக்கு நாங்கள் செய்து பார்க்கிறோம். எனவே தொடர்ந்தும் நாங்கள் கணக்குகளை சமப்படுத்தி பார்ப்போம். ₹1,20,000 ₹1,20,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் தேதி, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி வந்தது ₹1,20,000. பின்னர் இந்த கணக்கு காப்புறுதி கணக்கு வரவு மட்டும்தான் இருக்கிறது. எனவே ₹12,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் தேதி. பின்னர் 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி வந்தது ₹12,000. அடுத்து வாடகை கணக்கு. வாடகை கணக்கில் 18 மட்டுமே இருக்கிறது. எனவே 18 மட்டுமே இருப்பதனால் ₹18,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் தேதி. எனவே 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி வந்தது ₹18,000. அடுத்து பாருங்கள், ₹20,000 மட்டுமே. தொகைகளை சமப்படுத்துவோம். பங்கு லாப வருமான கணக்கில் ₹20,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் தேதி, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி வந்தது ₹20,000. அடுத்து வங்கி கணக்கு. வங்கி கணக்கின் பொதுவாக வரவு மிகுதி இருக்கலாம். எனவே எழுதுவோம். 3ஆம் மாதம் 31ஆம் தேதி மீதி வந்தது ₹30,000. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி, இங்கே மீதி சென்றது என்று வர வேண்டும். மீதி சென்றது, மீதி வந்தது ₹30,000. அடுத்ததாக கணக்குகள் 1 மட்டுமே அமைந்திருக்கிறது. எனவே இங்கே ₹3,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் தேதி. பின்னர் இங்கே 4ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதி வந்தது ₹3,000. அடுத்து பாருங்கள், பற்று கணக்கு. பற்று கணக்கில் மிகுதி இங்கே தந்திருக்கின்றார்கள். எனவே தொகையினை நாங்கள் சமப்படுத்துவோம். ஒரே ஒரு கணக்கு மட்டுமே. எனவே தொகை பகுதியை சமப்படுத்தினால் ₹2,000 மீதி சென்றது 3ஆம் மாதம் 31. பின்னர்
4ஆம் மாதம் 1 மீதி வந்தது 2000 ரூபாய் என்று நாங்கள் பதிய முடியும். இதே கணக்கினை மாணவர்களே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இதே கணக்கினை நான் டி வடிவில் டி ஃபார்மில் நாங்கள் என்ன செய்யலாம் இலகுவாக செய்யலாம். பாருங்கள், முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? டி வடிவத்தினை அடிக்க வேண்டும். டி வடிவம் பாருங்கள், ஆங்கில எழுத்து இது எங்களுக்கு தெரியும். டி வடிவம் இவ்வாறு அமையும். ஒரு கோடு இருந்தாலும் போதுமானது. இதில் மாணவர்களை குறிப்பிட்ட தகவலை பதிதல் வேண்டும். அதாவது இந்த பக்கத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் செலவு பக்கம். அதே போன்றுதான் இந்த பக்கம் வரவு பக்கம். எனவே இந்த வரவு பக்க விடயங்களை இதிலும் செலவு பக்க விடயங்களை இதிலும் நாங்கள் எழுத போகிறோம். எனவே எழுதி பார்ப்போம். முதலாவது கணக்கின் பெயர். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கணக்கின் பெயர் எழுதுவோம். கணக்கின் பெயர் பற்று கணக்கு. பற்று கணக்கு. பற்று கணக்கில் என்ன மிகுதி பாருங்கள்? வரவு மிகுதி. வரவு மிகுதி 2000 ரூபாய். எனவே திகதியினை இங்கே போடுவோம். இங்கே பாருங்கள், இதிலே இங்கே நடுவில் கோடுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே கோடுகள் இல்லை. எனவே பாருங்கள், நான் கோடுகள் இருப்பதாக கருதி நேராக எழுத வேண்டும். 3 உதாரணத்துக்காக 3 இங்கே 31 என்று வர வேண்டும். எனவே 3 31 என்ன கணக்கு? காசு கணக்கு. தொகை என்ன? 2000 ரூபாய். நடுவில் கோடுகள் இருப்பதாக கருதி நாங்கள் கணக்குகளை செய்ய வேண்டும். அவ்வளவுதான் வித்தியாசம். சமப்படுத்தும் பொழுது எவ்வாறு சமப்படுத்த வேண்டும் பாருங்கள். இதனை சமப்படுத்த போகிறோம். தொகை நிரலை சமப்படுத்த போகிறோம். எனவே தொகை நிரலை நாங்கள் ஒரே கோடுகளில் அடிக்கலாம், அல்லது நாங்கள் தனித்தனி கோடு தொகைகளுக்கு மட்டும் போட்டும் செய்ய முடியும். எனவே நான் ஒரு நேர் விளிம்பை பயன்படுத்தி ஒரு கோட்டினை முழுமையாக அடித்து விட்டேன். இவ்வாறு அடித்ததன் பின்னர் சமப்படுத்தலாம். பாருங்கள், 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய். பாருங்கள், மீதி சென்றது 3ஆம் மாதம் 31ஆம் திகதி சமனுக்கு கீழ் 4ஆம் மாதம் 1ஆம் திகதி மீதி வந்தது 2000 ரூபாய். இவ்வாறு நான் இந்த கணக்கினை என்ன செய்திருக்கிறேன்? சுருக்கி ஒரு டி வடிவில் செய்யலாம். எனவே இலகுவாக செய்யலாம். இதில் மாணவர்களே இந்த சமப்படுத்தல் முறையினையும் இங்கே பயன்படுத்த முடியும். இந்த சமப்படுத்தல் முறையினையும் இங்கே பயன்படுத்த முடியும். ஒரு 2 கோடுகளை மட்டும் போட்டு இந்த 2000 போடாமல் என்ன செய்யலாம்? மீதி வந்தது மீதி சென்றது என்பதையும் பதிந்து கொள்ளலாம். எனவே இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். காரணம் என்ன என்றால் மாணவர்களே, நீங்கள் இலகுவாக செய்வதை தான் எதிர்பார்க்கின்றீர்கள். எனவே நாங்கள் முறையாக செய்வதென்றால் இவ்வாறு செய்ய வேண்டும். இதில் தான் ஒரு முறைமை, ஒரு அழகு என்பன காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் கணக்குகளை வேகமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? இதனை கடைபிடிக்க முடியும். ஆனால் தரம் 10 முதல் 2 தவணைகள் நாங்கள் இந்த முறையினை தான் எதிர்பார்க்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த செயற்பாடு 2னை நாங்கள் அழகான முறையில் முடித்திருக்கிறோம். பாருங்கள், பேரெட்டு கணக்குகளை நாங்கள் செய்வது எப்படி என்பதை, சுருக்கமாக செய்வது எப்படி என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த காசேடு என்பது இந்த வடிவில் தான் அமைந்திருக்கும். இந்த காசேட்டினை நாங்கள் முறையாக செய்து பழக வேண்டும்.
வரவு பக்க மிகுதிகளை வரவில் சரியாக பதிய வேண்டும், செலவு பக்க மிகுதிகளை செலவில் பதிய வேண்டும். அதே போன்று கைச்சாத்து இலக்கம் பற்றுச்சீட்டு இலக்கத்தை சரியாக பதிந்து கொள்ளுங்கள். பற்றுச்சீட்டு இலக்கம் வரவு பக்கம், கைச்சாத்து இலக்கம் செலவு பக்கம் அமையும். எனவே இவ்வாறு நாங்கள் இலகுவாக செய்து காசேட்டின் இறுதி மிகுதி 4,20,000 என்பதை நடைமுறை சொத்தாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சமப்படுத்துகின்ற பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், சமனுக்கு மேல் மீதி சென்றது வரும். எனவே அது மீதி சென்றது இறுதி திகதியாக இருக்கும், 3ஆம் மாதம் 31ஆம் திகதி. இந்த இறுதி மிகுதி மாணவர்களை எந்த பக்கம் வருகிறதோ, மீதி சென்றது எந்த பக்கம் வருகிறதோ அதற்கு அடுத்த பக்கத்தில் தான் மீதி வந்தது என்பது வரும். எனவே பாருங்கள், அடுத்த பக்கம் இது செலவு பக்கத்தில் மீதி சென்றது இருந்தால் வரவு பக்கத்தில் தான் மீதி வந்தது இருக்க வேண்டும். எனவே கடைசியாக வரக்கூடிய விடை மீதி வந்தது, வானாவில் முடியும். வந்தது, வருகிறேன், வந்தது, இறுதியாக வந்தது. எனவே இறுதியாக வந்தது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒன்று, இறுதியாக கிடைத்த விடை. எனவே மீதி வந்தது என்பது கடைசியில் வரக்கூடிய விடை. அது எந்த பக்கம் வேண்டாலும் அமையலாம், வரவு பக்கத்திலும் அமையலாம், செலவு பக்கத்திலும் அமையலாம். எனவே இங்கே செலவு பக்கம் இருப்பதனால் இங்கே வரவு பக்கம் மீதி வந்தது அமைந்திருக்கிறது. அது அடுத்த தினத்துக்குரிய ஒரு தொகையாக இருக்கும். பாருங்கள், 4ஆம் மாதம் 1ஆம் திகதி மீதி வந்தது 4,60,20,000. இதன் மூலம் எங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். இந்த நிறுவனத்தின் இறுதி காசு மிகுதி, கையில் உள்ள காசு மிகுதி எவ்வளவு? எனவே எங்களுக்கு கொடுக்கலாம் 4,20,000 ரூபாய். எனவே மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த காணொளியில் நாங்கள் செயற்பாடுகளை பார்ப்போம், புத்தக செயற்பாடுகளையும் செய்ய இருக்கிறோம். எனவே அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.